பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே. போன பகுதியில் குழந்தைகளுடைய அந்த பேச்சு திறமைகள் மற்றும் அவர்களுடைய பாடல்கள், இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் போன 2 பகுதியிலையுமே நம்ம பெரியார் சமுதாய வானொலி நடத்திய கணித திருவிழாவில் நடந்த நிகழ்ச்சிகளை தானே நேயர்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதே நிகழ்ச்சி தான் நம்ம இந்த பகுதியிலையும் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பகுதியில் கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்க எல்லாருமே ஓவியங்களை வச்சு கணிதத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக பள்ளத்துலேருந்து ஜெயந்தி வந்திருக்காங்க, நமக்கு ஒரு அழகான ஒரு கவிதை சொல்கிறதுக்காக. சரி நேயர்களே, இந்த பகுதி உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொல்லப்போனால் குழந்தைங்கனாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்களுடைய பேச்சு கேட்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கவிதைனா யாருக்கு தாங்க பிடிக்காது. சரி நேயர்களே, வாங்க நம்ம உடனே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்காகவே ஒரு கணித திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில நம்ம இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் திறமைகளை அதிரடியா கொடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில நம்ம பேச்சாளர் பார்த்தாச்சு, நடன பேரல் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஒரு டிராயிங் வரைஞ்சு அது மூலியமா கணக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் நம்ம தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல மாணவ மாணவிகள் இருக்காங்க. அந்த வகையில் இப்ப என் கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க பேரு அது மட்டும் இல்லாம கணிதத்தை பத்தி அவங்க என்ன ஓவியமா நம்மளுக்கு கொடுத்தாங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேரு ஜாக் மிலன். உங்க பேரு? சாம். சொல்லுங்க, நீங்க என்ன வரைஞ்சீங்க? கணக்க வந்து வரைஞ்சு அதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா? என்ன வரைஞ்சீங்கிறத அப்படியே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாங்க வந்து 1ல இருந்து 0 வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வரைஞ்சோம். அதில் அந்த 10 நம்பர்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக பேசிக் எல்லா மேக்ஸுக்குமே. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஏதாவது கவுண்ட் பண்ணி அதோட குவான்டிட்டி தெரியணும்னா அந்த நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரூமில் எத்தனை ஃபேன் இருக்குன்னா 2 3 ஏதாவது ஒன்றுத்துக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் அந்த மேக்ஸ், அந்த நம்பர்ஸ். அதாவது கணிதத்துக்கு ரொம்ப முக்கியமானது வந்து கணிதத்தோட தாய் மாதிரி அப்படிங்கறது அதோட எண்கள் மட்டும்தான் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதையே ஒரு ஓவியமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நம்ம தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஓவியர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கணிதத்தை எப்படி ஒரு சார்ட்ல வெளிப்படுத்துறாங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் பிரபு. பிரபு, நீங்க என்ன வரைஞ்சீங்க? அப்படி டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். நான் வந்து ராமானுஜம் வரைஞ்சேன். ஏன்னா அவர் தான் மேக்ஸ்னாலே ராமானுஜம் தான் ஞாபகம் வரும். அவர் வந்து மேக்ஸ் தவிர எல்லாத்துலயும் சுமாரா தான் படிப்பாரு, மேக்ஸ் மட்டும் நல்லா படிப்பாரு. அது மட்டும் இல்லாம எங்க டீச்சர்ஸ்லாம் நல்ல ஐடியா கொடுத்தாங்க. என்னன்னா அவரு கும்பகோணத்துல பிறந்தாரு. ஸோ பேக்ரவுண்ட் என்ன கோயில் மாரி வரைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கோயில் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ அவர் வந்து மேக்ஸோட ஃபாதர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கணித மேதைன்னு சொல்லுவாங்க. அவர் அதுக்கு நம்ம தேசியத்துல அவர் ஒரு முக்கியமான ஆளு.
அதாவது ராமானுஜம் அப்படிங்கிறது வந்து கும்பகோணத்துல பிறந்திருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. அதே மையமா கொண்டு அவருக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா டெம்பிளா, அதாவது கோவிலா வரைஞ்சிருக்காங்க. இதை வந்து அவர் ஒரு இந்தியர் அப்படிங்கறதுனால நம்மளோட பிளாகையும் தேசிய கொடியும் இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டா கொடுத்திருக்காங்க. இந்த சார்ட் பாக்குறதுக்கு உண்மையா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. இதே மாதிரி தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து பல திறமைகளை உள்ளடக்கி கொண்ட நிறைய மாணவர்கள் என் கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நெக்ஸ்ட் ஸ்கூல்ல இருந்து என் கூட ஒரு லேடி ஓவியர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க வந்து எந்த அளவுக்கு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க, அதுவும் கணித சம்பந்தப்பட்ட ஓவியத்தை எப்படி எல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் யாழினி. நான் வந்து ஜோகனா கால் ஃப்ரைட்ரிச் கிளாஸ்னு ஒருத்தர் வரைஞ்சேன். அவ அப்படியே பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஒயிட் அந்த மாதிரி பண்ணோடனே பின்னாடி ஒரு டிஸ்கவர் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருந்தேன். அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த ஸ்டார் வந்து டிஃபிகல்ட்டான பேட்டர்ன் ஏதாவது பண்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்க்கலாம். கீழே மேலெல்லாம் அவுட்லைன் வந்து பிளாக் கொடுத்துட்டு பண்ணியிருந்தேன். அதாவது சார்ட் வந்து எப்படி எல்லாம் வரைஞ்சாங்கிற வரைக்கும் நம்ம யாழினி வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட சொல்லும் போதே தெரியுது அவங்க வந்து ஓவியத்துல எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்கிறது. உண்மையாவேங்க இந்த ஓவியக்கலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியக்குறியும் சந்தேகமும் மட்டுமா இருந்த இந்த காலத்துல குழந்தைகள் வந்து ரொம்பவே அழகா ஆர்வத்தோட ஈடுபாடோட பங்கேற்று இருக்காங்க. அதுவும் நம்ம தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு இருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல குழந்தைங்கள்ட்ட நம்ம வித்தியாசமான திறமைகளை பார்க்கலாம். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. அடுத்து யாரு? வாங்க சீக்கிரம். சொல்லுவா, டிராயிங் தானே. அடுத்து நம்ம தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கேர்ள் பக்கத்துல இருக்கா. அவங்களும் வந்து ஒரு ஓவியம் தான் வரைஞ்சிருக்காங்க. அதாவது ராமானுஜமும் பக்கத்துல வந்து ஒரு கிளாக்கு, ஒரு கடிகாரம், அந்த கடிகாரத்துல நிறைய ஃபார்முலா மாதிரி எழுதியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லா நேஷனல் பிளாக் தான். அந்த பிளாக் நடுப்புற இருக்க சக்கரத்தை தான் கடிகாரமா வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. உண்மையா ரொம்ப வித்தியாசமாவும் கிரியேட்டிவிட்டியாவும் இருக்கு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹாய், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் தனவர்ஷினி. சொல்லி தனவர்ஷினி, இந்த வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு? நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சிட்டேன், டைம் இருந்ததுனால. அப்புறம் நெக்ஸ்ட் டே போய் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனப்ப கலர் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டா நைட் கொடுத்து நான் சாட்டர்டே வந்து சார் கிட்ட கொடுத்துட்டேன். சார் வந்து அதுக்கப்புறமா என்னை சூஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அப்போதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்து இது என்னன்னா, ராமானுஜம் தான் நம்ம உலகத்தில் டைமை ரொம்ப முக்கியப்படுத்தி இந்த ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால மேக்ஸ் வந்து ராமானுஜத்தால நம்மளுக்கு நிறைய புரிஞ்சிருக்கு. அதாவது காலம் பொன் போன்றது அப்படிங்கிற ஒரு பழமொழி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு உண்மையாவே ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா ராமானுஜம் தான் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பல குழந்தைகள் தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க. இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. அடுத்ததா அதே தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து நம்ம கூட 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களும் வந்து டிராயிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப டயர்டா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க வந்து எந்த அளவுக்கு கணிதத்தை ஒரு சார்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத. ஹாய், உங்க 2 பேர் என்ன? என்னோட பேர் அபர்ணா. என் பேர் பார்க்கவி. சொல்லுங்க அபர்ணா, பார்க்கவி, கணிதத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் வரைஞ்சீங்களா, அது என்ன வரைஞ்சீங்க, அது என்ன, அதை பத்தி நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஜட்ஜஸ் கிட்ட? அது வந்து கணிதம் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் ஒன்றி இருக்கு. அந்த கணிதத்தினாலதான் நம்மளோட வீட்டுல பாத்தீங்கன்னா செங்கல் வைப்போம். அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, அது ரெக்டாங்கிள் ஷேப்பு. அது மாதிரி ஒரு வீடு வரைஞ்சு ஒரு மனுஷங்களோட ஃபேஸ வரைஞ்சு அது ரவுண்டா இருக்கும். அதுக்கு நடுவுல 2 வந்து ஐ வந்து ரவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே மேக்ஸ்னாலதான் இருக்கும் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட மேக்ஸுக்கு ரொம்ப அவசியமானதுன்னா 4 ஃபண்டமெண்டல் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவைட். அப்புறமாட்டி கடைசியா வந்து கணிதத்தை வந்து உயர்த்தி பேசுற மாதிரி ஒரு வாக்கியம் எழுதியிருந்தோம். அது என்னன்னா, காசிக்கு போனா நம்மளுக்கு கிடைக்கும் புனிதம், நம்ம வாழ்வுல உயரணும்னா நம்மளுக்கு தேவை கணிதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம். நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணீங்க, என்ன எழுதிருந்தீங்க? ஸ்டார்டிங் வந்து ஒரு வீடு வரைஞ்சு அது வந்து ஷேப்ஸ் போட்டு வீடு வரைஞ்சோம். அப்புறம் 4 ஆப்ரேஷன்ஸ் இன்டூ
மைனஸ் டிவைட் ப்ளஸ் அதெல்லாம் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணோம். கடைசியாக எல்லோ வச்சு பேக்ரவுண்ட் கலர் பண்ணோம். அதாவது கணிதத்துக்கு ரொம்ப முக்கியமான கூட்டல், கழித்தல், பெருக்குதல், வகுத்தல் இத வந்துதான் மையமா கொண்டு இந்த 2 மாணவர்களும் ஓவியத்தை அற்புதமா வரைஞ்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி பல திறமையில உள்ளடக்கி நிறைய மாணவர்கள் என் கூட காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க. இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. என்ன நேயர்களே, குழந்தைகள் எல்லாருமே அவங்களுடைய கணித திறமையை ரொம்பவே அழகாக வெளிப்படுத்திட்டு வராங்க. அதிலே முக்கியமாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள் எல்லாமே ஓவியங்கள் மூலமாக ரொம்பவே அழகாக அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பெயிண்ட் பண்ணுறதை விட அதை நம்ம எக்ஸ்பிளைன், அதாவது விரிவாக்கம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ஒரு சின்ன வயசில் ரொம்ப அழகாக விரிவாக்கம் கொடுக்குறாங்க. சில நேரங்களே நம்மள்ட்ட பேசுறதுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு அழகான கவிதை கூட இருக்குது. ஆனால் இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. ஒரு 5 விரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதே சிந்தியுங்கள், சிந்திப்பதே செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, இது வரைக்கும் குழந்தைங்களுடைய அழகான ஓவியங்களை பற்றி அவங்களுடைய விரிவாக்கத்தை நல்லாவே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நமக்காக ஒரு அழகான கவிதையோடு வந்திருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வேற யாரும் இல்லைங்க, இதுவரையும் நம்மளுடைய பெரியார் சமுதாய வானொலியில் கூட்டலை பற்றின ஒரு அழகான ஒரு கவிதை, கழித்தலை பற்றி ஒரு கவிதை, பெருக்கலை பற்றி ஒரு கவிதை, எண்களின் முதல் எழுத்தான ஒன்றை பற்றி கூட ஒரு கவிதை சொல்லியிருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜெயந்தி மேடம் தான். சரி வாங்க நேயர்களே, இப்போ அவங்க இதே மாதிரி கணக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அழகான ஒரு கவிதை வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனால் என்ன கவிதைன்னு இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சரி வாங்க, என்ன கவிதைன்றதை போய் பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய 90.4 காற்றோடு கணிதம்.
வணக்கம் நேர்களே. இன்றைய எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியில் நாம் காணவிருக்கும் கவிதையின் தலைப்பு 3. 3 தமிழ் கொண்டோம், அது இயல் இசை நாடகம் என்றோம். 3 கனி உண்டோம், அது மா பலா வாழை என்றோம். 3 பணி கொண்டோம், அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றோம். 3 பால் கொண்டோம், வள்ளுவனின் அறம் பொருள் இன்பம் என்றோம். 3 வேந்தர் புகழ் பாடினோம், சேரன் சோழன் பாண்டியன் என கூடினோம். 3 முனை மின்சாரம் கொண்டோம், அது உயர் மின் பயன்பாட்டிற்கு என்றோம். 3 காலங்கள் கொண்டோம், நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்றோம். 3 புலவர் புகழை எடுத்துரைத்தான் பாரதி, வள்ளுவன் இளங்கோ கம்பன் என்று வரிசையாக. 3 முக்கிய பாகம் கண்டோம் கணினியில், CPU கீபோர்ட் மானிட்டர் என்றோம். 3 படை கொண்டது நம் ராணுவம், 3 படை தளபதி நம் ஜனாதிபதி. 3 வண்ணம் உடையது நம் தேசக்கொடி. 3 வரிகள் கண்டோம் அணில் முதுகில், 3 கண்கள் கண்டோம் தேங்காயில். 3 நுங்கு கண்டோம் பனங்காயில். 3 கடல்கள் கண்டோம், அது குமரியில் சங்கமிக்கும் வேளையிலே. 3 முடிச்சு போட்டோம் ஒரு குமரியை சங்கமிக்கும் வேளையிலே. 3 கடல்கள் கண்டோம், அது குமரியில் சங்கமிக்கும் வேளையிலே. 3 முடிச்சு போட்டோம் ஒரு குமரியை சங்கமிக்கும் வேளையிலே. 3 திசைகள் நீரால் சூழ்ந்தால் தீபகற்பம், 3 தின வழிகள் மறைந்தால் மனைவி கர்ப்பம். 3 வேளை உணவு தினம் கட்டாயம், 3 வேளை உணவு தினம் கட்டாயம். 3 நாளில் 3 வேளை உணவு அது படுபாவம். 3 நாளில் தீராதது நோய் தீர்க்கும் மருந்துமல்ல, 3 வேளையில் முடியாதது மனம் மகிழும் விருந்துமல்ல. 3 தலங்கள் ஒன்றிணைத்தால் அது முப்பட்டகம், 3 தலங்கள் ஒன்றிணைந்தால் அது முப்பட்டகம். 3 பக்கங்கள் இருந்தால் அது முக்கோணம், 3 பார்வைகள் இருந்தால் அது முக்கோணம். ஆம், 3 பார்வைகள் இருந்தால் அது 3 கோணம். 3 முறை வலம் வந்தால் அது கல்யாணம், 3 கோடி இடர் வந்தால் அது காதல். 3 வரை சொன்னால் அது கெடு, 3 முறை சொன்னால் அது மந்திரம். 3 வரை சொன்னால் அது கெடு, 3 முறை சொன்னால் அது மந்திரம். 3 உபாயம் சொன்னால் தந்திரம். 3 கால்கள் கொண்டது முக்காலி. 3 முறை தொடர் வெற்றி ஹாட்ரிக், அது கிரிக்கெட். 3 முறை தொடர் வெற்றி ட்ரிக், அது அரசியல். 3 முறை ஒரே எண்ணை பெருக்குவது கணமாகும், 3 வேளை சோறு உண்டு உடலை பெருக்குவது கணமாகும். 3 வேளை சோறு உண்டு உடலை பெருக்குவது உடல் கனமாகும். 3 முடிச்சு கழுத்து இறுக போட்டால் கொலையாகும், 3 முடிச்சு கழுத்து இனிக்க போட்டால் கலையாகும். ஆம், திருமணம் என்னும் வாழ்வியல் கலையாகும். 3 புள்ளிகள் கொண்டு ஏதேனும் செய்யென்றால் 3 புள்ளிகளை கொண்டு அக்கென்று எழுதுவான் எழுத்தறிந்தவன். 3 புள்ளிகளையும் கோட்டால் இணைத்து முக்கோணம் வரைவான் எண்ணறிந்தவன். 3 புள்ளிகளையும் சுழித்துவிட்டு முக்குட்டு கோலம் என்பாள் அன்னை. 3 பற்றி என்னவெல்லாமோ எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே 3 வினாடியில் வியக்க வைத்த என் அம்மாவுக்கும் 3க்கும் என்றென்றும் என் நல்வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, கவிதை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கவிதை பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கவிதையோடு நிறுத்தலைங்க. அடுத்ததாக உங்களுக்கு மறுபடியும் குழந்தைகளுடைய திறன் மற்றும் குழந்தைகள் பேசிய பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்ட ஒரு மாணவனுடைய பேச்சை தாங்க இப்போ நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க இந்த பையன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய மாணவர்கள் அவங்களுடைய திறமையை ரொம்பவே அழகாக வெளிக்காட்டியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய குழப்பமே நடந்து போச்சுங்க. யார் தான் நல்லா பேசுகிறாங்க, யார் தான் நல்லா வரைகிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்திருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே குழம்பிருப்பாங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்த எல்லாருமே ரொம்பவே அழகாக அவங்களுடைய திறமையை
எந்த அளவுக்கு வெளிக்காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெளிக்காட்டியிருந்தாங்க. ஒரு சின்ன வயசுல இவ்வளவு திறமையா அப்படின்றத வேந்து போற அளவுக்கு இருந்துச்சு. அந்த கணித திருவிழாவே ரொம்பவே களை கட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். சரி நேயர்களே, வாங்க நம்ம அடுத்ததா ஒரு மாணவனுடைய பேச்சு திறனை கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதா ஒரு பிரேக் விட்டு வந்துடலாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. ஒரு 5 விரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாருடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, அருமையான ஒரு கவிதை கேட்டிருப்பீங்க. இப்போ அடுத்ததாக நம்மளோட ஒரு மாணவன் அவருடைய பேச்சு திறமையை வெளிக்காட்ட போகிறாருன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆமாங்க, அதே தாங்க இப்போ நடக்க போகுது. சரி வாங்க நேயர்களே, நாம் தாமதிக்காமல் உடனே அந்த மாணவன் என்ன பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் ஒன்று சொல்லணும்னா, ரொம்பவே அழகாக அவருடைய திறனை வெளிக்காட்டியிருக்காங்க சொல்லணும். சரி வாங்க நேயர்களே, உடனே போய் அந்த மாணவன் என்ன பேசுகிறாங்கத நம்மளும் கேட்கலாம். பேச்சாளர் என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட கணக்கை பத்தி அவங்க என்ன சொல்ல போறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பேர் என்ன, எப்படி இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய், உன் பேர் என்ன? என் பேர் கே வெங்கடேஸ்வரன். வெங்கடேஷ், நீங்க என்ன தலைப்பு எடுத்து பேசுனீங்க? நான் கணக்குல உள்ள சிந்தனையாளர்கள், சாதனையாளர்களை பத்தி பேசினேன். நீங்க அவங்க என்ன பேசுனீங்களோ அப்படியே இங்க பேசிக்காமீங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று மனித சமுதாயத்தில் கணக்கு ஒரு இன்றியமையாத இடத்தை பிடித்துள்ளது. அதற்கு காரணம் நம் கணித மேதைகள் தான். எங்கும் கணினி எதிலும் கணினி என்பது போல எங்கும் கணிதம் எதிலும் கணிதம் என்ற நிலைக்கு மாறியுள்ளது. இதற்கு காரணம் அன்று வாழ்ந்த கணித மேதைகள். இப்படிப்பட்ட கணிதத்தை பற்றியும் கணிதத்தின் சாதனையாளர்களை பற்றியும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். பெரியார்
மாமன்றம் ஏறி நிற்கும் நான் உணர்ச்சி பிளம்பாக மாறியிருக்கிறேன். இன்று என்னிடம் ஒரு போர்வாள் இருக்கிறது. எங்கே எங்கே என் கைகளில் ஒன்றும் இல்லையே. தன்மான சிங்கம் தந்தை பெரியார் தந்த சிந்தனை போர்வாள். சிந்தித்தேன் தோழர்களே, சிந்தித்தேன். கணிதத்தை பற்றி சிந்தித்தேன். இன்று நம் அன்றாட வாழ்விற்கு பயன்படும் கணிதத்தை பற்றி சிந்திக்கும் போது அவ்வை பாட்டியை சிந்திக்காமல் இருக்கலாமா? என் கணித என்னும் எழுத்தும் கண் என தகும் என அவ்வை பாட்டி முதுக்கண் முன் வந்தாள். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஆம், 6000 ஆண்டுகளுக்கு முன்னரே இலக்கிய வளம் பெற்ற அன்னை தமிழின் என் கணித சிறப்பை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாமா? எண்ணி பார்த்தேன். வாழ்ந்து காட்டி கொள்கைகளை வகுத்து காட்டி வரலாறாய் மாற்றியவர் வரிசையை எண்ணி பார்த்தேன். கார்ல் மார்க்ஸ் வருகிறார், கன்ஃபியூசியஸ் வருகிறார். என் அருமை மாணவ மாணவிகளே, எல்லாரையும் முந்திக்கொண்டு தந்தை பெரியார் வருகிறார். சிலர் வறுமையில் வாடிய சிந்தனையாளர்கள். ஏன், ஒருவர் தூக்கு மேடைக்கே போனவர். ஆம், இதோ பாருங்கள், நம் கண் முன்னே பெரியார் பல்கலைக்கழகம் இருக்கிறது. இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தை சிந்தனை பல்கலைக்கழகமாகவே பெரியார் மாற்றியுள்ளார். பலரையும் மாற்றி இருக்கிறார். எப்படி முடிந்தது? எதனால் முடிந்தது? விடை தெரிய வேண்டுமா? கணக்கு போடுங்கள். வாழ்க்கையில் பல பேர் கணக்கு போடத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தப்பு கணக்காக போய்விடுகிறதே. உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு? பெரியார் போட்ட கணக்குத்தான் சரியான கணக்கு, வாழ்க்கை கணக்கு. தமக்கென வாழாத அந்த தகைமையாளர் கணக்காய் வாழ்ந்தார். கணக்கும் புரிந்தவர். தமக்கென வாழாத அந்த தகைமையாளர் கணக்காய் வாழ்ந்தார். கணக்கும் புரிந்தவர். இன்று நமது நாட்டில் பொது வாழ்க்கையில் கூட சில பேர் தப்பு கணக்கு போட்டு சென்று வருகிறார்கள். எங்கே சென்று வருகிறார்கள்? சிறை சாலைகளை கம்பிகளை எண்ணுவதற்கல்லவா சென்று வருகிறார்கள். அது அவர்கள் போட்ட தப்பு கணக்கு. பெரியார் போடுவ கணக்கு பொய் கணக்கா? புள்ளி விவர கணக்கா? இல்லவே இல்லை. என் அன்றாட வாழ்க்கைக்கு நாளுக்கு நாள் பயன்படும் சரியான கணக்கு, சிக்கன கணக்கு. சிக்கனமாக உயர்வது எப்படி என்று உழைப்பில் காட்டிய வீரர் அல்லவா அவர். எங்கே? ஒரு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். பெரியாரை கொண்டே போட்டு பார்ப்போமா? அன்புடைமை அதிகார கருத்துக்களை எல்லாம் அடுக்கடுக்காய் கூட்டிக்கொள். அறிவை மேலும் விரிவாக்கு, அகண்டமாக்கு. உன் அறிவு பெருக பெருக உன்னிடம் உள்ள குற்றங்கள் யாவும் அகண்டுவிடும். எதை போல? கழித்தல் போல. இன்று நம் நாட்டில் பலவிதமான வங்கிகளில் பலவிதமான கணக்குகள், விதவிதமான வட்டிகள். ஆனால் மிக குறைவான வட்டி சிக்கன சேமிப்பு கணக்குத்தான். சேமிப்பு கணக்கு பலர் தொடங்காத காலத்திலேயே பெரியார் தொடங்கி தம் வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெற்றார். தன்மான கணக்கு, தமிழின கணக்கு. தந்தை பெரியாரின் மனசாட்சி. தஞ்சை மாமன்ற பெரியார் பல்கலைக்கழகமாக உயர்ந்திருப்பது அது சாட்சி. பார்வையாளர்களே, இன்று உங்களிடம் 2 கேள்வி கேட்கிறேன். மனிதன் தன் வாழ்க்கையில் போடக்கூடாத கணக்கு எது என்று தெரியுமா? 1 தப்பு கணக்கு. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மனிதன் தன் வாழ்க்கையில் போட வேண்டிய கணக்கு எது? பெரியார் போட்ட சிக்கன சேமிப்பு கணக்கு என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ அப்பாடா, இங்க பேசுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு இருக்க தமிழோட உச்சரிப்பும் சரி, அவங்க பேசும்போது அந்த பேச்சுக்குள்ளேயே மூழ்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமும் கூட. இந்த மாதிரி நிறைய மாணவர்கள், முக்கியமா சோஷியல் ஸ்கூல்ல இருந்து மாடல் செஞ்ச மாணவர்களாகவும் இருக்கட்டும், பேச்சு போட்டியில கலந்துகிட்ட மாணவர்களாகவும் இருக்கட்டும், ஒரு ஆர்வம் அவங்க கண்ணிலேயே தெரியுது அப்படிங்கறது உண்மையான விஷயம். தொடர்ந்து பேசலாம். நிறைய பேச்சாளர்கள் என் கூட இருந்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்டுட்டே இருங்க. இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னு சொல்ல போனா, முதல்ல நம்ம குழந்தைகளுடைய ஓவியங்களை பத்தி அவங்க விரிவாக்குனதை காதால கேட்டோம். அதுக்கப்புறம் ஜெயந்தி கணதிமா அவங்களுடைய அழகான ஒரு கவிதை ஒன்று கேட்டோம். அது மட்டும் இல்லாம அடுத்தது அவர் மகனுடைய அழகான தெளிவான ஒரு
பேச்சு திறன், அதாவது ஒரு கம்பீரமான ஒரு பேச்சு ஒன்று கேட்டோம். இது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை நான் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.